வணக்கம் வாசுதேவன். கூல் கிங் எக்கோ ரீசைக்ளிங் சொல்யூஷன்ஸ் திருப்பூர். நம்ம டெய்லி பயன்படுத்தி தூக்கி வீசுற அந்த பிளாஸ்டிக் பொருட்களை கொண்டு செய்யக்கூடிய ஒரு தொழில். அப்போ டெய்லி நம்ம வாங்கக்கூடிய எல்லா பொருளுமே பிளாஸ்டிக் கவர் பண்ணி தான் வருது. பிளாஸ்டிக் கவர் இல்லாமல் எந்த பொருளும் வர்றதில்லை. அந்த பிளாஸ்டிக்கை எல்லாம் நம்ம விற்று பணமாக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நமது நிறுவனம் 2 ஆண்டுகளாக நிறைய விழிப்புணர்வு வீடியோ போட்டோம். இந்த தொழில் ரொம்ப ஈஸியான தொழில், ரிஸ்க் இல்லாத தொழில், நஷ்டம் வராத தொழில், சிரமம் இல்லாத தொழில், லாஸ் ஆகிடும் பயப்பட வேண்டியது. இந்த தொழிலை நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு இயந்திரங்கள் வாங்கி இந்த பிளாஸ்டிக்கெல்லாம் கலெக்ட் பண்ணி அந்த மிஷினை பயன்படுத்தி உடைச்சி தூளாக கொடுத்தா 1 கிலோவிற்கு உங்களுக்கு 8 முதல் 12 ரூபாய் வரை லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயம். அப்போ இதற்கான இயந்திரங்கள் எங்கெங்க கிடைக்கும் என்ன கேட்டால் முதல்ல பொறுத்திருக்கு இந்த இயந்திரங்கள் அப்படிங்கிறது அதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம். நிறைய கம்பெனி இந்த இயந்திரங்களை சப்ளை பண்ணாலும் ப்ராப்பராக சர்வீஸ் கொடுக்கறதில்ல, அதுக்கு முன்னாடி பிளேடு கரெக்டாக கொடுக்கறதில்ல அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் தான் பெருவாரியாக இருக்கு. அதனால தரமான இயந்திரங்களை வாங்கி தொழில் செய்தால் மட்டும்தான் இந்த தொழிலை நீங்கள் சக்சஸ்ஃபுல்லாக பண்ணணும். அப்போ அந்த தரமான இயந்திரங்களை தயாரிக்கும் நிறுவனங்களிலிருந்து நம்ம முதல்ல இயந்திரத்தை வாங்கணும். அது போலவே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ரேஞ்சஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரேஞ்சஸ் அதிகம் பண்ணுறது. ஆனால் நமது நிறுவனம் 1 HP முதல் 25 HP வரைக்கும் நம்ம இயந்திரங்களை விற்பனை செய்யணும். அப்போ அந்த இயந்திரங்களை நீங்கள் வாங்கிட்டு உங்கள் பகுதியில் கிடைக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக்கெல்லாம் சேகரித்து தரம் பிரித்து இந்த இயந்திரத்தை பயன்படுத்தி நீங்கள் துகளாக மாற்றி நீங்கள் விற்கலாம். அப்போ இதை நீங்கள் தொழில் செய்யறீங்க அப்படின்னு சொன்னாலே அந்த ஏரியாவில் இருக்கிற இந்த ஸ்கிராப் பிஸ்னஸ் பண்ணுறவங்க உங்களை அப்ரோச் பண்ணி இந்த பிளாஸ்டிக் பொருட்களை வாங்கிக்குவாங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் நமது கூல் கிங் எக்கோ ரீசைக்ளிங் நிறுவனத்துக்கிட்ட நீங்கள் கொடுத்து வாங்கிக்கலாம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு இந்த பெட் பாட்டிலோட விலை, அதாவது தண்ணி பாட்டில் குடிச்சிட்டு தூக்கி வீசுறது, இந்த கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் விலை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 26 ரூபா. அப்போ 26 ரூபாய்க்கு அந்த பாட்டிலை வாங்கி இந்த இயந்திரத்தை பயன்படுத்தி நீங்கள் அதை துகளாக மாற்றினால் உங்களுக்கு அந்த துகளை 43 முதல் 45 ரூபாய் வரைக்கும் இன்னைக்கு விலை இருக்கு. அப்போ இன்றைய விலை ஒரு 45 ரூபாய் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் 26 ரூபாய்க்கு நீங்கள் அந்த பிளாஸ்டிக்கை வாங்கி அதில் இருக்கிற லேபிள் அந்த மூடி இதெல்லாம் ரிமூவ் பண்ணி அதை செக்ரிகேட் பண்ணுறதுக்கு 1 கிலோவிற்கு அப்படிங்கிறது 2 முதல் 3 ரூபா செலவாச்சுனாலும் 29 ரூபா. டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு ஒரு 2 ரூபா செலவாச்சு அப்படின்னு சொன்னாலும் 32 ரூபா சேர்த்திங்கன்னா 31 ரூபா ஆச்சு. கரண்ட்டு அப்படிங்கிறது 1 கிலோவிற்கு 1 ரூபா அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு 33-34 ரூபா அப்படிங்கிற லெவலுக்கு செலவாகும் உடைக்கிறது. ஆனால் நீங்கள் விற்பனை செய்யக்கூடிய விலை 43 முதல் 45. அப்போ கிலோவுக்கு என்ன லாபம் கிடைக்கிறது என்பதை நீங்கள் கணக்கு பண்ணி. நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த தொழிலை, ஐயோ இதில் அப்படிலாம் அவ்வளோலாம் கிடைக்காது, இவ்வளோலாம் கிடைக்காது. விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த அளவிற்கு நீங்கள் பார்கெயின் பண்ணி ரா மெட்டீரியலை விலை கொடுத்து வாங்குறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுடைய ப்ராஃபிட் இருக்கு. அப்போ நீங்கள் வாங்கக்கூடிய அந்த பையிங் ரேட் அப்படிங்கிறது நீங்கள் 18 ரூபாயிலிருந்து 30 ரூபா வரைக்கும் இருக்கு. நீங்கள் ஹோல்சேல், இப்போ நீங்கள் ஒரு டீலர்கிட்ட போயிட்டு இல்லை பழைய இருக்க வியாபாரிகிட்ட போயிட்டு இந்த பிளாஸ்டிக்கை நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு பாட்டில் எடுக்கணும்னு சொன்னால் அவங்க 30 ரூபாய்க்கு உங்களுக்கு சேர்க்கணும். அவங்க 26 ரூபாய்க்கு வாங்கி இருந்தாலும் அவங்க 30 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. அவங்களுக்கு கிலோவுக்கு 2 ரூபா லாபம் இல்லாமல் அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அப்போ நீங்கள் அந்த ரா மெட்டீரியலை சேகரிக்கிறப்ப எந்த அளவுக்கு விலை குறைவாக சேகரிக்கிறீர்களோ அதை பொறுத்து லாபம் இருக்கும். இந்த இயந்திரங்கள் 1 HP 1,47,500 ரூபா, 2 HP 1,58,300, 3 HP 1,71,100, 5 HP 2,18,300, 10 HP 2,98,000, 15 HP 4,13,000, 20 HP 4,48,000, 25 HP 5,13,000. அப்போ இது இயந்திரத்தினுடைய விலை. 1 HP 1 மணி நேரத்திற்கு 20 கிலோ உடைக்கும். 2 HP 25 முதல் 30 கிலோ, 3 HP 30 முதல் 40 கிலோ, 5 HP 50 முதல் 60 கிலோ, 10 HP 80 முதல் 100 கிலோ, 15 HP 125 முதல் 140 கிலோ,
20 HP 150 முதல் 200 கிலோ, 25 HP 1 மணி நேரத்திற்கு 400 கிலோ உடைக்கக்கூடிய லெவலுக்கு ப்ரொடக்ஷன் கிடைக்கும். அப்போ நீங்க இந்த தொழிலை செய்யும் போது எந்த அளவிற்கு முதலீடு செய்கிறீர்கள், எந்த அளவிற்கு உங்களுக்கு வந்து லாபம் வேணும், என்ன மிஷினை எடுத்தா தொழில் செய்யலாம் அப்படிங்கிறது உங்களுடைய பொருளாதார வசதி, இட வசதி, இதை பொறுத்து நீங்க முடிவு பண்ணலாம். அப்ப சாதாரணமாக ஒரு 15-20,000 மாசம் இருந்தா போதும் அப்படின்னு இருக்கிறவங்க 1 முதல் 3 HP வரைக்கும் அந்த இயந்திரங்களை எடுத்து நீங்க செய்யலாம். சில பல ஆயிரங்களை சம்பாதிக்கணும் அப்படின்னு சொன்னா 5 HP இருந்து ஒரு 10-15 HP வரைக்கும் நீங்க பண்ணலாம். லட்சங்களில் நீங்க சம்பாதிக்கணும் அப்படி மாசம் உங்களுக்கு வருமானம் வரணும் அப்படின்னு சொன்னால் நீங்க வந்து 25 HP அப்படிங்கிறது போட்டீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு 400 கிலோ அப்படின்னா ஒரு நாளைக்கு நம்ம வந்து பொதுக்கு ஆவரேஜ் வந்து 4 இருந்து 5 டன் வரைக்கும் உடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள். அப்போ கிலோவிற்கு நம்ம வந்து ரெக்கமெண்டட் ப்ராஃபிட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 to 12 ரூபா கிடைக்கும்னு சொல்றோம். பட் அது வந்து பொறுத்த வரைக்கும் அந்த ப்ரொடக்ஷன் எடுக்கிறவங்க, அந்த பை பண்றவங்களுடைய பையிங் ரேட்டை பொறுத்து அந்த ப்ராஃபிட்டபிலிட்டி மாறும். இந்த தொழில் அப்படிங்கிறது ரொம்ப எளிதான தொழில். உங்க ஏரியாவில் எளிதாக கிடைக்கக்கூடிய பிளாஸ்டிக்கை பயன்படுத்தி தான் இந்த தொழிலை செய்யறீங்க. இந்த பிளாஸ்டிக்கை விற்க முடியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை எப்பவுமே வராது. என்ன காரணம், நீங்க இந்த உடைச்ச துகள்களை உங்கள் பகுதியில் இருக்கிற அந்த படையெடுப்பு கிடக்கிற சொன்னாலே அவங்களே வாங்கி சேல் பண்ணிடுவாங்க. அப்படி உங்களால் விற்க முடியல அப்படின்னு சொன்னால் நமது நிறுவனத்திடம் நீங்கள் வந்து பொறுத்தவரைக்கும் அந்த கொடுத்து நீங்க அதை அன்றைய சந்தை மதிப்பில் எடுத்துக்கலாம். இது எல்லாமே அப்படிங்கிறது டெய்லி அப்படிங்கிறது மார்க்கெட் ரேட் என்ன இருக்கோ அதை பொறுத்து தான். இது கோல்டு ரேட் மாதிரி தான். கோல்டு பெட்ரோலியம் ரேட் எல்லாம் வந்து பெட்ரோலியம் ப்ராடக்ட் ரேட் எல்லாம் வந்து டெய்லி மாறும். இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் அப்படிங்கிறது இருக்காது, ரொம்ப நாள் அப்படிங்கிறது இருக்காது. என்கிட்ட இப்போ வந்து போன மாதம் அப்படிங்கிறது 48 ரூபாய்க்கு சிப்ஸ் விலை போயிட்டு இருந்தது. இப்போ வந்து சற்று குறைஞ்சிருக்கு. அப்போ 43, 45க்கு வந்து. அதனால ஒரு ரிஸ்க் இல்லாத ஒரு தொழில், அதிக ஆள் தேவையில்லை. பொருளை வாங்கி வச்சோம் அப்படின்னு சொன்னால் கெட்டு போயிடும் அப்படின்னு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வச்சுட்டு இருந்தால் விலை குறைஞ்சிரும் அப்படின்னு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ வந்து பொதுவரைக்கும் இதற்கு தேவையான ரா மெட்டீரியலை நீங்கள் உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய கிடங்குகளில் சேகரிக்கலாம். அதாவது முனிசிபாலிட்டி கிடங்கு இருக்கு இல்லையா, அங்கே போனீங்க அப்படின்னு சொன்னால் அந்த குப்பை கிடங்குகளிலிருந்து இலவசமாகவே நீங்கள் இந்த பிளாஸ்டிக் பொருட்களை நீங்கள் எடுத்து பண்ணலாம். இதனுடைய பயன்பாடு என்ன அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் இது எல்லாமே மறுசுழற்சிக்கு போயிட்டு மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக மாறுது. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிவிசி, யூபிவிசி, ஹெச்டிபி, சிபிவிசி, HM, பெட்டு, இது எல்லாமே அப்படிங்கிறது தனித்தனி ரகமாக அப்படிங்கிறது நீங்கள் பிரித்து உடைச்சி கொடுத்தீங்கன்னா அந்தந்த இண்டஸ்ட்ரிக்கு அந்த சிப்ஸ் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதை மிக்ஸ் பண்ணி அவங்க திரும்பவும் அந்த பொருளை தயாரிப்பாங்க. இப்போ நம்ம வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னு வச்சு உடஞ்சி போன சேரு, டேபிள், மக்கு, குடம், பொம்மைகள், டிவி பாடி, கம்ப்யூட்டர் பாடி, கீபோர்டு, இது எல்லாமே அப்படிங்கிறது வந்து நம்ம தூக்கி வீசிடுறோம். அதையெல்லாம் சேகரித்து அந்த இயந்திரத்தை பயன்படுத்தி துகள்களாக உடைத்து நீங்கள் விற்பனை செய்தால் ஒரு கிலோவிற்கு 8 முதல் 12 ரூபாய் லாபம் கிடைக்கும் என்பதுதான் இந்த தொழிலில் உள்ள வாய்ப்பு. எல்லா தொழிலும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேலஞ்சஸ் இருக்கும். அதுபோலவே இந்த தொழிலும் சில சேலஞ்ச் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் ஆரம்பிக்கும் பகுதியில் நீங்கள் பெரிய மிஷின் போட்டீங்கன்னா அந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் எடுக்கும்போது ரா மெட்டீரியல் எங்களுக்கு கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தால் உங்களுக்கு தமிழகத்தினுடைய அனைத்து பகுதியிலும் உள்ள ஏஜென்ட் நம்மளோட கான்டாக்டில் இருக்காங்க. சப்ளையர்ஸ் நிறைய பேர் நம்மளோட வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் தட்டுப்பாடு இல்லாமல் உங்களுக்கு அந்த பிளாஸ்டிக் லோடை அனுப்புவதற்கு நமது கூல்கிங் எக்கோ ரீசைக்கிளிங் நிறுவனம் உங்களுக்கு உதவி செய்யும். அப்போ நீங்கள் தொழில் செய்யும் போது ரா மெட்டீரியல் டிமாண்ட் வந்தால் ஒரு மாவட்டத்திலிருந்து அடுத்த மாவட்டத்திற்கு அப்படிங்கிறது வந்து போது நம்ம அனுப்பி வைக்க முடியும். அடுத்த ஸ்டேட்ல இருந்து உங்களுக்கு வாங்கி கொடுக்க முடியும். தமிழகத்தில் பல்வேறு ஹோல்சேலர் இருக்காங்க. அவங்க எல்லாமே நம்மளோட டைஅப்ல இருக்கிறதுனால உங்களுக்கு தடை இல்லாமல் உங்களுக்கு பிளாஸ்டிக் கிடைக்கும் வகையில் நம்மகிட்ட வந்து வாய்ப்புகள். அப்ப இயந்திரங்களை விற்பது மட்டுமல்லாமல் அந்த இயந்திரத்தை பயன்படுத்தி நீங்கள் தொழில் செய்யும் போது அந்த தொழிலுக்கு தேவையான மூலப்பொருளும் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்கும் வகையில் ஏற்பாடு செய்து கொடுக்கிறோம். ஏற்பாடு வந்து ஒருத்தருக்கு உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் நீங்க அதே ஏஜென்ட் கிட்ட அதே பையர் கிட்ட நீங்க தொடர்ந்து அப்படிங்கறத நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அன்றைய சந்தை விலை என்ன இருக்குதுங்கிறத பார்த்து நீங்க வாங்கிக்கலாம். அப்போ உங்களுக்கு கான்டாக்ட் நாங்க கிரியேட் பண்ணி கொடுப்போம். அதை வச்சு நீங்க தொடர்ந்து தொழில் செய்ய முடியும். உங்களால் விற்பனை செய்ய முடியவில்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா நமது கூல்கிங் எக்கோ ரீசைக்கிளிங் நிறுவனத்தோடு நீங்க சப்ளை பண்ணிட்டு எடுத்துக்கலாம். அதனால நமது நிறுவனம் இந்த பிளாஸ்டிக் மறுசுழற்சி
தொழிலை அறிமுகப்படுத்திய பிறகு இன்றைக்கு தமிழகத்தில் பல்வேறு நிறுவனங்கள் இதை செஞ்சுட்டு இருக்காங்க. வெகு சிறப்பாக நடைபெற்றிருக்கிற தொழில், ஒரு நல்ல லாபம் தரக்கூடிய தொழில், எளிதான தொழில், நஷ்டம் வராத தொழில். இதை பற்றி மேலும் விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நேரடியாக திருப்பூரில் கூத்தம்பாளையத்தில் இருக்கக்கூடிய நம்ம கூல்கி எக்கோ ரீசைக்ளிங் அலுவலகத்துக்கு என்னை சந்தித்து விவரங்களை பெற்று நீங்கள் இந்த தொழிலை செய்யலாம். இந்த தொழில் வாய்ப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு நிரந்தர லாபம், நிகர லாபம் தரக்கூடிய ஒரு சிறப்பான தொழில் வாய்ப்பு. பயன்படுத்தி நீங்கள் தொழில். நன்றி, வணக்கம்.